வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் தர்ஷு டாஸ்க்லர் விங்ஸ். இன்னைக்கு வந்து என்னோட ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா டம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆமாம், இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெசின் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ட்ரை தான், ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி வரும்னு தெரியல. பட் அந்த ரெசின் ஆர்ட்காக நான் சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அதுக்காக. ஸோ அது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்லாம் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணும், என்னம்மா பாப்பிடாது அக்கா பாருன்னு பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் மோல்ட் வாங்கியிருக்கேன். ஸோ மோல்ட் வந்து 8 inch இதுதான். ஆக்சுவலி இது பிராண்ட் வந்து சம்திங் ஜாக்ஸ் அப்படின்ற பிராண்டில் வந்து 8 inchல ஒரு ரவுண்ட் மோல்டு சரிதா. ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 279. நான் எந்த கடையில் வாங்கினேன்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், இந்த ஸ்க்ரீன்லையுமே நான் வந்து போடுறேன். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மீஷோவில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. நான் மீஷோட லிங்க்குமே கொடுக்குறேன். பட் நான் அர்ஜென்ட்டாக பண்ணணுன்றதுனால நான் நேரில் ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன வேணும் அப்படின்னா ரெசினும் ஹார்ட்னரும் வேணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக தானே அப்படின்றனால ஒரு 300 கிராம் ஒரு சின்ன மினி வாங்கியிருக்கேன். அதாவது ரெசின் வந்து 200 கிராமு, ஹார்ட்னர் வந்து 100 கிராம் பாட்டில். இது வந்து மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸுமே எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து இங்கே கொடுக்குறேன் எவ்வளோ ப்ரைஸுன்றது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் என்ன வாங்கியிருக்கேன்னா ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். நான் வந்து மெட்டல்லே வாங்கிட்டேன். ஸோ தட் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இது ஹேங் ஆகும்னு தெரியல. இல்லை உட்டன் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அதுவுமே கீழே போட்ட ரெசின் உடஞ்சிரும் இல்லையா, கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி தான். ஸோ அதனால மெட்டல்லே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 வந்துச்சு. அதே சேம் மோல்ட் வாங்கினேன் இல்லையா, அதே கடையில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து 200 வந்துச்சு. தென் வந்து ஒரு சின்ன எல்இடி வாங்கினேன். ஸோ ஃப்ரேமை சுற்றி கொஞ்சம் வைக்கலான்றனால வாங்கினேன்னு தெரியல. பட் இந்த எல்இடி எனக்கு பிடிச்சிருது. 70 rupees. இது எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இல்லை. இதில் மல்டி பர்பஸ் இருக்குது, எது வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விநாயகர் வைக்கிறோம், விநாயகர் சுற்றிக்கிற விநாயகர் சுற்றி லைட் போடலாம். குட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இது வந்து 79 rupees. இதுவுமே அதே கடையில் மோல்ட் வாங்கினேன் இல்லையா, அதே கடையில் தான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணேன் இல்லையா, நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். பட் இதுலையுமே நான் போடுறேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றனால நான் வந்து யூஸ்வலாக இன்றைக்கி 2 மோல்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் இந்த ரெசின் ஹார்ட்னர் வந்து 300 mg தான்றனால இது 10மான்னு தெரியல. பட் ஃபஸ்ட்டு 1 பண்ணி பார்ப்போன்றனால ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு வந்து நான் 2 மோல்ட்டுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே ரொம்ப பெரிய வேலையாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபோட்டோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி அப்புறம் பிரிண்ட் எடுத்து ஒரு நல்ல சம்திங் ஒரு அந்த திக்னஸ் ஏதோ ஒரு பேப்பர் சொல்லியிருந்தாங்க. நானுமே யூடியூப் பார்த்து தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம நார்மல் பேப்பரில் எடுத்தோம் அப்படின்னா வந்து இது ஊற்றும் போது இதோட கலர் இருக்குல்ல, பிரிண்ட் எடுத்துருக்கோம்ல, அது வந்து ஸ்மஜ் ஆகும். அப்படின்றனால நான் வந்து ஒரு நல்ல திக்கான பேப்பர்லேயே எடுத்து பிரிண்ட் ஃபோட்டோ பேப்பரில் வந்து பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ தேட் வந்து அந்த ஷீட் லேமினேஷன் ஷீட் இல்லைன்னா ரெசினோட மிக்ஸ் ஆகும்போது இது வந்து அப்படியே பச்சை கலரில் ஆகிடும். ஃபோட்டோ அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே லேமினேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ரொம்ப நிறைய வேலை இருந்தாலுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணி நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் மோஸ்ட் இதெல்லாம் பண்ணி எப்படி ரெடி பண்ணேன்ற வீடியோஸுமே நடுநடுவில் இன்சர்ட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் தென் ஃபோட்டோஸுமே வந்து எடுத்து லேமினேட்லாம் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன் ரெடியாக. சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. இந்த கிளிட்டர் பவுடருமே வந்து நான் அந்த மோல்டு கடையிலேயே வாங்கினேன். 20 rupees தான். பட் நல்லா இருந்துச்சு. கோல்டு கலரில் ஒரு கிளிட்டர் பவுடர்.
அதனால் இதையுமே நான் வாங்கியிருந்தேன். சும்மா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் பண்ண போகிறேன், பட் சும்மா அங்கங்கே ஒரு கோல்டு ஸ்ட்ரிப்ஸ் தான் நல்லா இருக்குமேன்றனால நான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இதில் வந்து என்னுடைய மாங்கல்யம் வந்து ப்ரிசர்வ் பண்ண போகிறேன். அண்ட் தென் எங்கள் மாலை வந்து ஒரு ரோஸ் மாலை தான், அது வந்து அந்த கால ரோஸ் மாலை மாதிரி. ஸோ அதுலேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் முழுசாக இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது, பட் போதும், சின்ன மோல்டு தானே அப்படின்றனால. இது வந்து என் கல்யாணத்தில் வந்து அண்ட் கொஞ்சம் அர்ச்சதஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். என் கல்யாணத்தன்னைக்கு அர்ச்சதை போட்டாங்க இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சம் அந்த என்னுடைய புடவையில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெசன் ஆட் பண்ணணுன்றது வந்து மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி அந்த பட்டைலாம் வந்து தொலைஞ்சிடுச்சு. நான் யார்கிட்ட கொடுத்தேன்னு தெரியல கரெக்டாக அந்த கல்யாண டென்ஷனில். அண்ட் தென் வந்து என்னுடைய ரிசப்ஷன் மாலை, இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு. இதில் வந்து அழகாக அப்படியே பட் ரோஸ் எல்லாமே இருக்கும், தெரியுதா? இந்த மாதிரி பட் ரோஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய இருந்துச்சு. இது பேர் வந்து ஏதோ பட்டு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் தென் அந்த மாலையோட முத்து எல்லாமே இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்க ஃப்ளவர்ஸை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே கொஞ்சம் ரோஸ் வேணும், பட் பார்ப்போம். அது இப்போ இது பண்ணுறதுக்கு மேஜராக வந்து க்ளவுஸ் முக்கியம் இந்த ப்ரிவென்ஷனில். அண்ட் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இப்படி ஊற்றும் போது எதாவது ஒன்று மூஞ்சிலையோ கண்ணிலையோ பட்டுச்சுன்னா உடனே ஒயிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கப்ஸ் வச்சுருக்கேன். எந்த சைஸ் கப்பு எனக்கு யூஸ் ஆகும் தெரியல. ஸோ 2 சைஸுமே ஒரு கப்பு வச்சுருக்கேன். அண்ட் மெஷரிங் மீட்டர் என்கிட்ட இல்லை, அந்த வெயிட் மிஷின் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வாங்கின ரெசின் வந்து 2:1 ரேஷியோ தான். ஸோ அதனால் நம்ம எதில் வந்து எடுக்கிறோமோ அதில் வந்து இப்போ இதில் வந்து நான் ரெசின் வந்து இந்த 2 கப்பை எடுத்தேன்னா ஹார்ட்னர் 1 கப் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் தான் நான் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பட் பார்ப்போம். நம்ம எப்போவே ஒரு விஷயத்தை நினச்சி ஒர்க் பண்ணோன்னா அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதனால் அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மிரர், ஃபேஸ் கிளாஸ் மிரர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ரெசின் வந்து என்னதான் நம்ம ப்ரிகாஷனரியாக பண்ணாலுமே அது வந்து கெமிக்கல் தான். அது நம்ம கையில் பட்டாலுமே இன்ஃபெக்ட் ஆகும், நம்ம கண்ணிலலாம் பட்டால் சொல்லவே தேவையில்லை. இட்ஸ் அ கெமிக்கல். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு என் கண் ரொம்ப முக்கியம்ன்றனால நான் வந்து கிளாஸ் வச்சுருக்கேன். மாஸ்க்குமே மஸ்ட்டு, பட் என்கிட்ட மாஸ்க் இல்லை. அதனால் நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ தட் ஓகே. நம்ம ரொம்ப பேச வேணால் வீடியோக்குள்ளே போகலாம். இதே ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன், இல்லைனா 2 வீடியோவாக பார்ட் 1 போட்டு பார்க்குறேன். நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிளெயினான டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு மோல்ட்டில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பிளெயினான ரெசின் பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் வந்து ஒரு சைடாக தெரியலாம். அதனால் நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ நம்ம நார்மலாக ப்ரஷ்லாம் வச்சு ஸ்வைப் பண்ணாலும் அது போகாது. ஸோ டேப் வச்சு எடுத்தால் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதில் பேஸ் லேயர் போடுறதுக்கு வந்து ரெசின் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கினது வந்து 2:1 ரேஷியோ அப்படின்ற ஒரு மாடலில் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து 2 கப் எடுத்தேன்னா ஹார்ட்னர் வந்து 1 கப் எடுப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ரேஷியோ. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் 1 கப் மட்டும் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பேஸ் லேயருக்கு மட்டும் 1 கப் மட்டும் ரெசின் ஊற்றிட்டு 1/2 கப் அதே கப்பில் 1/2 மட்டும் மெஷர் பண்ணி ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டுருக்கேன். நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நல்ல ரெசினாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டூப்ளிகேட்டோ இல்லை வந்து ஏதாவது மிக்சிங் பண்ண ரெசின் எல்லாமே கொஞ்சம் கம்மி காஸ்ட்லேயே கிடைக்கும். ஆனால் அது நம்ம வந்து கெட்டி ஆகாது, ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிடும், சீக்கிரமாக வளைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாமே இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ஷாப்லேயோ இல்லை வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 சைடோ இல்லை ஏடாகூடமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகாது. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை நல்லா பாருங்கள். ஒரே சைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்ல கிளிட்டரியாக இருக்கட்டுமே நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் கோல்டு கிளிட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு சேம் டைரக்ஷன்லேயே ஒரு ஜென்டிலான ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப ஹாஷாலாம் பண்ணாதீங்க. ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கணும். ரெசின், ஹார்ட்னர், கிளிட்டர் எல்லாமே சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு பைண்டிங் மாதிரி இப்போ வந்துருச்சு. இப்போ பிளெயினாக இருக்க அந்த மோல்ட்டில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் வர மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரவுண்டு ஃபுல்லாக ஃபில் ஆகணும். எந்த விதமான ஏர் பபிள்ஸுமே அங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக ஒரு உடன் ஸ்பூனோ இல்லை ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு நான் வந்து எல்லா ஓரமும் ஸ்மெச் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் கீழ் பக்கமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஓட்டை மாதிரி தெரியும் நம்ம டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம். அதனால கொஞ்சம் கவனமாக
வந்து எல்லா சைடும் படுற மாதிரி ஊற்றுங்க. ஸோ நான் எடுத்திருந்த 1 கிளாஸ் ஆஃப் ரெசின் வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே ஊற்றிட்டு நான் வந்து எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான், பட் இதுவாக பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஹீட் கன் இருந்தால் ஹீட் கன் காட்டலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் ஹீட் காட்டினா அந்த பபிள்ஸ் வந்து கிராக் ஆகிடும். ஸோ நான் வந்து லைட்ரு யூஸ் பண்ணி பண்ணேன். ஆனால் இது வந்து என்னால் அவ்வளோ நேரம் சூடு தாங்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் அப்புறம் என்கிட்ட வந்து ஹீட்டர் இருந்துச்சு, ஹேர் ஹீட்டர். ஜென்ரலாக ஹேர் ட்ரையர் போட மாட்டோம், ஹேர் ட்ரையர் போடக்கூடாது தான். பட் ஆனால் சில பேரில் வந்து ரொம்ப ப்ளோ அதிகமாக ஹேர் இருக்கும், எந்த வந்து ஹீட் ஹேர் தான். ஸோ அதனால ஹீட்டு தான் அதிகமாக வரும், காற்று வராதுன்றனால நான் அதை போட்டுட்டேன். அது ஒரு சைடு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும் அப்படின்னு விட்டு, நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அந்த தாலி நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சிடணும் இல்லையா, அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி பார்த்தேன். எந்த மாதிரி டிசைனில் வச்சா ஃப்ளவர் வைக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாலி வெட்டிங்கோட ரெசின் ஆர்ட் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் ரிசப்ஷன் பண்ணணும். ஸோ வெட்டிங் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டச் ஃபீலாக பண்ணணும், ஃபுல்லாக அப்படி ஷைனிங்காக அப்படி கிளாஸ் மாதிரி பண்ண விரும்பல. எனக்கு எப்போவுமே அந்த தாலியும் அந்த ரோஸுமே டெக்ஸ்சர் தொட்டு பார்க்கும்போது தெரியணுன்றனால நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் கல்யாண மாலை ரோஸஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே ஒன்னாக நான் அரேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இந்த வியூவில் வச்சு நல்லா இருக்குமா, நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த பூ எல்லாமே ரொம்ப பழைய பூ, கிட்டத்தட்ட 7 மந்த்துக்கு மேலே காஞ்சிருச்சு. கையில் வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே அது வந்து அப்படியே உடஞ்சி பறந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடம். பட் ஃபேன் போட்டு அது பறந்துருச்சுன்னா நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி நல்லா இருக்க பெட்டல்ஸ் மட்டும்தான் தேடி வச்சுருக்கோம். ஸோ ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக உட்காந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட கல்யாணத்துக்கு போட்டு அர்ச்சதையும் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஞாபகமாக. ஸோ அந்த அர்ச்சதையுமே நான் வந்து ரெசின் ஆர்ட்டில் ப்ரிசர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பண்ணும்போது செம்ம ஃபீலுங்க. ஆக்சுவலி நம்ம கடையில் கொடுத்து பண்ணுறதை விட நம்ம கையால் நம்ம கல்யாண மாலை, நம்ம கல்யாண தாலி, அரைச்சதை எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்க்கு மேலே பண்ணியிருந்தேன் இந்த 2 ஃப்ரேமுமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப விரும்பி பண்ணேன். என் ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு இன்னும் கூட ரெசின் ஆர்ட் வாங்கி பண்ணுன்னாங்க. என் நாய்ங்களோட முடி எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ப்ரிசர்வ் அடுத்தடுத்து நான் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு தான் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மேலே லேயர் ஊற்றுறதுக்கு வந்து நான் இப்போ ரெசின் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 1 கப் ஆஃப் ரெசின் ஊற்றிட்டு 1/2 கப் ஆஃப் ஹார்ட்னர் தான் ஊற்றினேன். பட் வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் வந்து 2வது தடவையும் வந்து இன்னொரு 1 கப்பும் 1/2 கப்பும் ஹார்ட்னர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் போடும்போது 2 கப் ரெசினும் 1 கப் ஹார்ட்னர் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் வந்து எம்டியாக இருக்கனால எல்லா இடத்துக்கும் பட்டுரும். இதில் வந்து ஃபோட்டோ, தாலி, பூ, அச்சது எல்லாத்துக்கும் மேலே பத்தாது. ஸோ அதே ரேஷியோ பத்தலைன்றதுனால நான் வந்து 2 கப் ஆஃப் ரெசினும் 1 கப் ஆஃப் ஹார்ட்னர் போட்டு நல்லா ஜென்டலாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி இப்போ மேலே வந்து ஊற்றிட்டுருக்கேன். இது ஊற்றும் போது ரொம்ப பொறுமையாக ஊற்றுங்க, ஏன்னா பூ அரைச்சது எல்லாமே நவுந்துரும். அந்த தாலி எல்லாமே வந்து நல்லா உள்ளே செட் ஆகணும். எந்த இடத்துலையுமே எந்த விதமான கேப்புமே இருக்கக்கூடாது, ஏர் பபிள்ஸும் க்ரியேட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக, ரொம்ப டைம் ஆனாலும் பரவாயில்ல, டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசின் நம்ம வாங்கும் போதே அதோட கப் எஸ்டிமேட் டியூரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வரைக்கும் அது கட்டாமல் இருக்கும் அப்படின்றதையும் செக் பண்ணி வாங்குங்க. சில லோக்கல் பிராண்ட் ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 2 மினிட்ஸ்லலாம் கட்டிடும். அப்படி கட்டுச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. கடைக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார் டியூரேஷன் டைம் என்னன்ட்டு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ கிளிட்டரியாக இருந்துச்சு. நான் வெட்டிங் வந்து கொஞ்சம் கிளிட்டரியாக பண்ணியிருந்தேன், ஏன்னா அந்த அரிசிலாம் போட்டனால கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கட்டுமேனு. அண்ட் தென் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ரிசப்ஷனுமே முடிச்சிட்டேன், ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே அதே மாதிரி தான் பண்ணேன். நடுவில் வந்து இந்த ரோஸு, அந்த மாலையில் இருந்த முத்து எல்லாமே அதே தான். ஸோ அதனால் காட்ட வேண்டாமேன்னு ரிசப்ஷனில் வந்து நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருந்தேன். எந்த விதமான கிளிட்டர்லாம் நான் ஆட் பண்ணலை, கிறிஸ்டல் கிளியராக பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபேவரட் வந்து ரிசப்ஷன் தான். உங்களுக்கு எது ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது 2மே பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன்.
நான் ரிசப்ஷனோடது வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ சேம் ப்ராசஸ் தானே அப்படின்றனால, இல்லை உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து என் நாய்ங்களோட ஹேரு பெல்ட் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதையுமே கண்டினியூஸாக பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸும் என் சேனலில் நிறைய இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ஷாப்பிங் வீடியோஸ்லாம் இருக்கும். அதையுமே பாருங்கள். அந்த எஸ்டிமேட் பட்ஜெட் வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இந்த 2 ரெசின் ஆர்ட்டுமே எனக்கு தி ஃபேவரட். ஏன்னா இது ரெண்டுமே என்னோட கல்யாண மாலை, ரிசப்ஷன் மாலை. இது ரெண்டுமே வந்து அவருக்கு தெரியாமல் நான் பண்ணியிருந்தேன். ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து 3வது நாள். ஆக்சுவலி வந்து வெட்டிங் ரெசின் ஆர்ட் எப்படி பண்ணேன்றது வந்து உங்களுக்கு காட்டினேன். பட் நடுவில் வந்து ரிசப்ஷன் இது பண்ணேன். அது வந்து நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கா? ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே பண்ணிட்டேன். அதில் வந்து நான் கோல்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. இது வந்து பாருங்கள், அப்படியே கிறிஸ்டல் மாதிரியே இருக்கும், கண்ணாடி மாதிரியே இருக்கு இல்லையா. என் முகம், என் கண்ணு தெரியுதா? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாகவே நான் கிறிஸ்டல்லே பண்ணியிருக்கேன் அப்படியே. அண்ட் தென் என்னோடய வெட்டிங் கார்லண்டோட அவுட்புட் நைஸ் இல்லையா. ஸோ நான் வந்து இது வந்து டெக்ஸ்சர்டு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி தொட்டால் எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த ரோஸஸை வந்து நான் ஃபீல் பண்ணணும். இந்த தாலியை வந்து நான் டச் பண்ணுற மாதிரி. இது கம்ப்ளீட்டாக முழுகிற அளவுக்கு நம்ம ரெசின் போட்டு நல்லா ஷைனிங்காக இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷைனிங்காக நம்மளால் பண்ண முடியும். பட் எனக்கு அந்த டெக்ஸ்சர்டு எப்போவுமே தெரியணும். நான் எப்போ தொட்டாலுமே அந்த தாலி, இந்த ரோஸஸ் ஆகட்டும், இல்லை இதுலையுமே அப்படி தான். இதுலேயுமே வந்து இந்த இந்த ஃப்ளார் பேர் தெரியல, சம்திங் ஏதோ பட் பிளாசம் ஏதோ சொல்லுவாங்க. இதையுமே ஆகட்டும், இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டெக்ஸ்சர் எப்போவுமே தொட்டால் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றனால இப்படி பண்ணியிருக்கேன். சார்லி. அண்ட் எனக்கு வந்து அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஹஸ்பண்டுக்குமே பிடிச்சிருக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட கம்ப்ளீட்டாக இந்த 2 ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்ற கேல்குலேஷன் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பட் வெளியே கேட்டதுக்கு இந்த ஒரு ஃப்ரேமே 8 இன்ச் இந்த ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 2500 கேட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த 2 ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து 5000 rupees ஆகியிருக்கும். பட் நானாக பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் இப்போ வந்து கேல்குலேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெசின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். 350 சம்திங் ஏதோ வந்துருந்துச்சு. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் தென் இந்த ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு 100 rupees வாங்கினாங்க. 12 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ 450. இது லேமினேட் பண்ணுறதுக்கு ஒரு 120 ஆச்சு எனக்கு. 570. அண்ட் தென் 570 வேறு எதுவுமே இல்லை. ஸ்டிக்கர் வேணால் நீங்கள் வேணும்னா வாங்கியிருக்கலாம். வேணும்னா நீங்கள் அது ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு பேர் வந்து 40 rupees சொன்னாங்க. ஸ்டிக்கர் போட்டிருந்தா 80 rupees ஆகிருக்கும். பட் இப்போ வரைக்கும் எனக்கு 570 தான் ஆயிருக்கு. 570க்கு நான் 2 ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதோட மோல்ட்டு இதெல்லாமே இருக்குது. இதோட மோல்ட் பார்த்தீங்கன்னா 300. அண்ட் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன் இல்லையா, இது ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் எனக்கு சத்தியமாக பிடிக்கல. பட் அதுவுமே 200 ஆச்சு. பட் அதுவுமே வாங்கினேன். ஸோ இந்த கோல்டு ஃப்ளெக்ஸ் ஒரு 20. வித்தவுட் மோல்டு வந்து நம்ம எப்போவுமே ரீயூஸ் பண்ணுவோம் இல்லை. வித்தவுட் மோல்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 570 தான் ஆச்சு. பட் வித் மோல்டு பார்த்தீங்கன்னா 850 சம்திங் ஏதோ ஆயிருக்கும். 800 rupees கூட ஓகே. 850க்கு 2 மோல்டு ஐ மீன் 2 ரெசன் ஃப்ரேம்ன்றது ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பார்ட்னரோட உட்காந்து கூட பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்ட்ராக்டிவ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு லவ் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். பட் நான் தனியாக தான் பண்ணேன். ஏன்னா ஒரு பர்த்டேக்கு வந்து இதை வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணணுன்றனால நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நல்லா வரனால நான் இதை பிஸ்னஸாக கூட பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.